ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிகாஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசிபலன்கள் ஜூன் 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்கான கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள். கிரக நிலவரம் பார்த்திங்கன்னா, செவ்வாய் மேஷராசியிலும் ரிஷபராசியில் சூரியன் சந்திரன் தன்னுடைய பயணத்தை துவக்கிறாரு. சூரியனும் சந்திரனும் இணைஞ்சு பயணிக்கிறாங்க. மிதுன ராசியில் புதன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். கடகராசியில் சுக்கிரன் குரு சேர்க்கை. சிம்ம ராசியில் கேது இருக்கார். கும்பராசியில் ராகுவும் மீனராசியில் சனியும் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த வார ஆரம்பத்தில் 14th and 15th காலை 8 மணி வரைக்கும் சுக்கிரனும் சந்திரனும் இடப்பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள். அதாவது சுக்கிரன் கடகராசியில் சந்திரனுடைய வீட்டில் இருக்கார். சந்திரன் ரிஷபராசியில் இருக்கார். 15ஆம் தேதி காலை 8 மணி 41 நிமிடம் வரைக்கும். இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 15ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் சூரியன் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதனால் வைகாசி மாத பிறப்பு. அதே சமயம் 20ஆம் தேதி இந்த வார கடைசியில் சனிக்கிழமை அன்னைக்கு செவ்வாய் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகி அந்த இடத்துல சனியின் பார்வையில் வராரு. இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய செவ்வாயின் காரணமாக சில மாற்றங்கள், சில சங்கடமான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. காரணம் என்னென்னா, பொதுவாக சனி பார்வையில் செவ்வாய் வந்தால் பிரச்சனைகள், உயிர் பயங்கள் ஏற்படும். ஆனால் குரு பார்வையில் சனி இருக்கிறதுனால சனி கெடுக்கக்கூடிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வார ஆரம்பத்தில் 14th and 15th 15ஆம் தேதி ஜூன் 15ஆம் தேதி காலை 8 மணி 41 நிமிடம் வரைக்கும் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணுற வரைக்கும். இந்த திங்கட்கிழமை அதாவது 15ஆம் தேதி காலை 8 மணி 41 நிமிடங்களுக்கு சந்திரன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். அந்த இடத்துல சந்திரன் புதன் சேர்க்கை. இதில் 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியனும் அங்கே பயிற்சி ஆகிடுறாரு. சூரியன் புதன் சந்திரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. 15ஆம் தேதி காலை 8 மணி 41 நிமிடத்திலிருந்து 17ஆம் தேதி காலை 8 மணி 13 நிமிடம் வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம். இந்த 17ஆம் தேதி காலை 8 மணி 13 நிமிடங்களுக்கு சந்திரன் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆட்சி பலத்தோட வளர்பிறை சந்திரனா அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய குருவோடும் சுக்கிரனோடும் இணையிறாரு. குரு சந்திரன் சேர்க்கை கஜகேசரி யோகம். இந்த தனுசு ராசிக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், பெரிய வளர்ச்சியை தரும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். ஈவன்தோ சந்திராஷ்டமாக இருந்தாலுமே இந்த 17ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி காலை 10 மணி 7 நிமிடம் வரைக்கும் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் கடகராசியில் சஞ்சரிக்கின்ற காலம். இந்த 19ஆம் தேதி அன்னைக்கு காலை 10 மணி 7 நிமிடங்களுக்கு சந்திரன் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கி அடுத்த வாரம், அதாவது அடுத்த திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி மதியம் 3 மணி 40 நிமிடங்கள் வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த மகர ராசி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் ஆகிய ராசி நண்பர்கள் இந்த சந்திராஷ்டமத்தில் இந்த வாரம் சந்திராஷ்டமத்தில் வேலை விஷயமாகவோ, படிப்பு விஷயமாகவோ, அட்மிஷன் விஷயமாகவோ, இல்லை திருமண விஷயமாகவோ, இல்லை கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் விஷயமாகவோ, இல்லை போலீஸ் கேஸு சம்மந்தமாகவோ நீங்கள் வெளியில் ஆற்ற விட்டு கிளம்புறீல, வேலை விஷயமாக கிளம்புறீல் அன்றைக்கி சந்திராஷ்டமத்தை அன்றைக்கி அப்படின்ட்டு கிளம்புறேன்னா நீங்கள் என்ன பண்ணினா உங்களுக்கு அந்த சந்திராஷ்டமத்தினுடைய பாதிப்பு குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிளம்புற அப்போது, நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து வச்சு குடிச்சிருங்கோ. அதுக்கப்புறமா ஒரு கிண்ணத்தில் நாட்டு சர்க்கரையை எடுத்து வச்சுருங்க. நாட்டு சர்க்கரையும் அதுக்கப்புறம் கோதுமை மாவு இது ரெண்டையும் எடுத்து தனித்தனியாக வச்சுருங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த நாட்டு சர்க்கரையும் கோதுமையும் கொஞ்சோண்டு தண்ணீர் விட்டு பிசைஞ்சு வச்சுட்டு போனாலும் தப்பு கிடையாது. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே பிசைஞ்சு வச்சுட்டு போயிடலாம். அதாவது நம்ம இதுக்கு போடுவோம் தெரியுமா, சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் தெரியுமா, அது மாதிரி நாட்டு சர்க்கரையும் கோதுமை மாவையும் தண்ணீர் விட்டு பிசைஞ்சிடணும். முதல்ல கோதுமை மாவையும் நாட்டு சர்க்கரையும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டு
நல்ல கெட்டியாக இப்போ பிசைஞ்சிட்டிங்கன்னா சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி அதை குட்டி குட்டியாக உருண்டையாக பண்ணிக்கோங்க. இதை வச்சுட்டு நீங்கள் உங்கள் போய் காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் கேட்பாங்க, சார் போகிறதுக்கு முன்னாடி போட வேணாமா அப்படின்ட்டு. போடக்கூடாது. ஆக்சுவலாக போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஞாபகமாக பண்ணணும். அதை எடுத்துகிட்டு நைட்டு எத்தனை மணி ஆனாலும், நைட்டு 11 மணிக்கு வந்தாலும் சரி, 12 மணிக்கு வந்தாலும் சரி, நைட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டு வாசலில் உங்கள் தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு அதை போட வேண்டும். இந்த நாய்கள் அதை சாப்பிடுவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற சந்திராஷ்டம பாதிப்புகள் உங்களை விட்டு அகலும். இது கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார். அதுவும் அமாவாசை 14ஆம் தேதி அன்னைக்கு. 15ஆம் தேதியிலேருந்து வளர்வரை சந்திரன் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய வார்த்தைக்கு இத்தனை நாளாக இருந்து வந்த அவமரியாதை விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. வேலைக்காக முயற்சி எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். சனியின் பார்வையை விட்டு சூரியன் விலகிறதே உங்களுக்கு நல்லது தான். அதே சமயம் உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள்லாம் குறையறதுக்கான நேரம் இது. 3ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியாகின்ற 15 முதல் 17 உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய எடுத்த முயற்சியில் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க அதிகாரிகள் விஷயத்திலும் சரி, அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் சரி, உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. மனசின் சந்தோஷத்தை தரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு வரக்கூடிய வகையில் இருக்கும். 15லேருந்து 17, 17ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது செல்வாக்கு உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இத்தனை நாளாக உங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாட்களாக இருக்கும். சந்திரன் இந்த 19ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும், இந்த வார கடைசியிலேருந்து வெள்ளிக்கிழமையிலேருந்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சந்திரன் உங்கள் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ண போகிறார் கேதுவோட. அந்த சமயத்தில் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது 20ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் அந்த இடத்துக்கு வராரு. 5ஆம் இடத்துல செவ்வாயின் பார்வையில் சந்திரமங்கல யோகம். உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தொழில் அபிவிருத்தியும் உத்தியோக மேன்மையும் ஏற்படும். அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது நீங்கள் ஒரு ரெக்கக்னிஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு இந்த ரெக்கக்னிஷன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் அந்த ரெக்கக்னிஷன் வரதுக்கான சூழ்நிலை அந்த நாட்களில் இருக்குது. ஸோ 5th ஹவுஸில் 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது, அந்த 5ஆம் இடத்திற்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயின் பார்வை வருது. சரி, நீங்கள் கேட்கலாம், சார் ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய்க்கு சனி பார்வை இருக்கு, கோபமான வார்த்தைகள் வருமானு கேட்டால், கோபத்தை கொடுக்காத அளவுக்கு சனிக்கு குரு பார்வை இருக்குது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு புதிய முன்னேற்றங்கள் ஏற்படும். சில புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற வாய்ப்பு இருக்குது. ஸோ நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும். புதுசாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வியாபாரம் துவக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர்த்துக்கு வழக்கில் வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகளையும் புதிய வளர்ச்சியும் தரக்கூடிய வாரமாக இருக்குது. இந்த வாரத்தில் குடும்ப தலைவிகள் குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். பணப்பழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா வருமானம் இருக்குது, ஆனால் கோபத்தில் வார்த்தையை விடும்பொழுது கொடுக்க வேண்டிய பணம் கூட யார் கொடுக்கணுமோ அவங்க கூட கொடுக்காமல் போவாங்க. அதாவது உங்களுக்கு செலவுகள் கண்ட்ரோல் ஆகும், ஆனால் வருமானமும் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் குடும்பத்தில் புதிய உறவு வரத்துக்கோ அல்லது உங்கள் வீட்டை புதுசாக கட்டுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்கான மேஷராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சிவ வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தும். சிவனுக்கு உண்டான சிவபுராணம், ஸ்ரீருத்ரம் இதை தினமும் காலையில் கேளுங்க. வீட்டில் லிங்காஷ்டகம் தெரிஞ்சதுன்னா அதை ஒலிக்க செய்யுங்க, அதை சொல்லுங்கள். இதனால் உங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ரிஷபராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசியிலிருந்து பயணத்தை துவக்கிறாரு. சந்திரன் உச்சமாக இருக்கார். ஸோ உங்களுடைய இந்த வாரம் எல்லாமே வெற்றி செய்திகளை தரக்கூடிய வாரமாக இருக்கும்.
நிலம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். சொந்தமாக வீடு வாங்கலை சார், சொந்தமாக இடம் வாங்கலை சார், வீடு கட்டினேன் சார், குடித்தனம் போவே இல்லை சார், வீடு கட்டிட்டேன் ஆனால் அந்த வீட்டில் நான் போய் ஒரு நாள் கூட தூங்கலை சார்னு எத்தனையோ பேர் புலம்புவாங்கல்ல. இந்த வாரத்தில் நீங்கள் சொந்த வீட்டில் போய் குடித்தனம் அமர்வதற்கும் படுத்து தூங்குவதற்குமான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு அரசாங்க அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால், அதாவது ஒரு கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், கம்யூனிகேஷன் கோச் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். அதாவது பொது வெளியில் உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்த பயணத்தில் இருந்த தடைகள் விலகும். புதுசாக சான்ஸ் வரும்னு சொன்னேன். புதுசாக ஃபாரின் போகிறதுக்கான சான்ஸ் வருதுங்க. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. விரையாதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே 20ஆம் தேதி வரும்பொழுது சனியின் பார்வையில் வராரு. அதனால் உங்களுக்கு கடல் கடந்த பயணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு விஷயம், ஃபாரினில் நீங்கள் எங்கெல்லாம் உங்கள் பேர் போகுதோ நீங்கள் அங்கெல்லாம் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. ஸோ வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு வளர்ச்சியை தரும், வருமானத்தை தரும். அதே சமயம் 2ஆம் இடத்தில் இருக்கிற புதன் உங்களுக்கு வியாபார லாபத்தை ஏற்படுத்துவார். படிப்பு சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளுக்கான செலவுகளை அதிகப்படுத்துவார். குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படும். குழந்தைகளுடைய பதவி, வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய பேச்சினால் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தான் பேசணும். உங்கள் பையனுக்கோ உங்கள் பொண்ணுக்கோ நீங்கள் போய் பேசுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் கேட்கலாம், அவங்க பேச தெரியாதுன்னு. அவங்க தப்பாக பேசுகிறாங்க, அதனால தான் உங்களை போக சொல்கிறேன். நீங்கள் போய் பேசினீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும். அவங்களுடைய வேலைக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு தனயோகம் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்துக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களையும் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் சனியின் பார்வையில் வராரே, அது கெடுதலாக நல்லதா அப்படின்னா, உங்களுடைய கௌரவ உயர்வின் மூலமாக உங்களுக்கு புதிய உறவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபத்தினால் பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்கு ஒற்றுமைத்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பும், பிரிந்த உறவுகள் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பும் ஏற்படும். வழக்கு சம்பந்தமாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத வெற்றிகள் வருவதன் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்கான பரிகாரம், அதாவது ரிஷபராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம், முருகப்பெருமானை வழிபட வேண்டும். முருகப்பெருமானுக்கு உண்டான ஸ்கந்த சஷ்டி கவச்சத்தையும் சுப்பிரமணிய புஜங்கத்தையும் திருப்புகழையும் தினமும் படித்து வாருங்கள். உங்களுக்கு மன அமைதியும் உத்வேகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றலையும் அந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். மிதுன ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். விரயஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்குது. அந்த விரயஸ்தானாதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கார். கடல் கடந்த வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. செவ்வாய் விரயஸ்தானத்துக்கு வரார் இந்த வாரம் 20ஆம் தேதி அன்னைக்கு. வார ஆரம்பத்தில் திங்கட்கிழமை அன்னைக்கு சூரியன் 2ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளே வரார். இதனால் உங்களுக்கு அரசாங்கத்தினால் தடைபட்டிருந்த கடல் கடந்த பயணத்தில் இருந்த தடைகள் விலகும். உங்கள் மேலதிகாரிகள் உங்களை மட்டும் விட்டுட்டு மற்றவங்களெல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க மற்றவங்களெல்லாம் நிறுத்திட்டு உங்களை அனுப்புறதுக்கான, ஃபாரின் அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை சம்பந்தமாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது முரண்டு பிடிச்சிங்கன்னா நீங்களே பேப்பர் போட்டு வேறு இடம் மாறுவீங்க. ஆனால் அது உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை தன் சொந்த வீட்டை பார்க்குறாரு. தசமஸ்தானாதிபதி உச்சம் பெற்று சொந்த வீட்டை பார்க்கறதுனால வேலை நிமித்தமாக ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. எந்த இடத்துலையும், அதாவது எந்த அரங்கத்திலையும் உங்களால் பேசக்கூடிய ஆற்றல் இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் தொழில் அபிவிருத்தி ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் ஃபாரின் ட்ராவல் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் கடனும் ஜாஸ்தி ஆகும். எதுக்கு கடன் ஜாஸ்தி ஆகும்? சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடன் மட்டும் இல்லை, செலவும் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஆரோக்கியம் சம்பந்தமாகவும் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது.
இதில் 4ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடத்துக்கு விரயஸ்தானம். தாயாரின் ஆரோக்கியத்திலும் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்களில் அபிவிருத்தி செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. கணவன் மனைவி உறவில் நீங்கள் கொஞ்சம் தேவையில்லாமல் கோவப்பட்டீங்கன்னா சங்கடம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது. நீங்கள் பேசுகிறதெல்லாம் நியாயம்தான், சொல்கிற விதம் இருக்குல்ல, அந்த விதத்தை மாற்றுங்க. இந்த ஹவ் யூ எக்ஸ்போஸ் அதை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அது உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர் மூலமாக பண வருமானம் ஏற்படும். ஒன்றா உங்கள் மனைவிக்கோ இல்லை உங்கள் கணவருக்கோ சொத்து வரலாம், இல்லை உங்கள் மாமனார் உங்கள் மனைவிக்கு பணம் கொடுக்கலாம், டெபாசிட் கொடுக்கலாம், ஏதோ ஒன்று. ஸோ உங்கள் மனைவி மூலமாக பார்ட்னர்ஸ் மூலமாக பண வருமானம் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். சில பொறுப்புகள் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதிரிகள், மறைமுக எதிரிகளால் ஏற்படுகின்ற சங்கடங்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் குரு பகவான் கொடுக்குறாரு. அதனால் நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இளம் வயது ஆண் பெண்கள் காதல் விஷயத்தில் உங்களுக்கு இனிமையான வார்த்தைகளை பேசி எதிர் தரப்பினரை உங்கள் பக்கம் வளைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. இனிமையாக பேசுவீங்க, ஆனால் நியாயத்தையும் பேசுகிறீங்க. அதனால் உங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் சினிமா துறை சார்ந்தவர்களுக்கும் பண வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பெருசாக பணம் இல்லையேன்னு கவலைப்பட வேணாம். வருமான அதிகரிப்பின் மூலமாக கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும். இந்த வாரத்திற்கான பரிகாரம், மிதுன ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் விநாயகப் பெருமானை தினமும் வணங்கி வாருங்கள். தடைகளற்ற சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கும் 2ஆம் இடத்தில் இருக்கிற குரு நல்லதையே பேசுகிறதுக்கும் முருகப்பெருமான் மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானை காட்டிலும் உங்களுக்கு விநாயகப் பெருமானின் அருள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். விநாயகர் அருளால் எல்லா தடைகளும் உங்களை விட்டு அகலும். கடகராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் தன்னுடைய உச்ச வீடான ரிஷபராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறார். இதனால் உங்களுக்கு வார ஆரம்பமே மனசில் அபார நம்பிக்கை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. எதை எடுத்தாலும் நான் ஜெயிச்சிருவாங்கிற நம்பிக்கையிலே இருப்பீங்க. பொதுவாக இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் நான் எனதுன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பற்றி தான் திங்க் பண்ணுவீங்க. வெளியாட்களை பற்றியோ குடும்ப உறுப்பினர்களை பற்றியோ நான், எனது, என் மனைவி, என் பையன், என் பொண்ணு, இப்படி தான் இருப்பீங்க. மீறி போனால் அதை விட்டு வெளியில் போனீங்கன்னா உங்கள் அம்மாவை பற்றி பேசுவீங்க, யோசிப்பீங்க, இவ்வளவு தான். ஆனால் வெளியில் பார்க்குறவங்க என்ன சொல்லி நான் தான் உலகத்துக்காக திங்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு. கடகராசிக்காரங்க செல்ஃபிஷாக இருக்கிறதுல குறைவே சொல்ல முடியாது. ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். இதில் பார்த்தீங்கன்னா சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 15 முதல் 17 15th வரைக்கும் திங்கக்கிழமை காத்தால வரைக்கும் உச்சஸ்தானத்தில் இருக்கார். அதனால் உங்களுக்கு அதீத லாபம் ஏற்படும். தந்தை மூலமாகவும் உங்களுடைய தொழில் மூலமாகவும் வருமானம் ஏற்படும். ஆனால் அதே சமயம் 15லேருந்து 17 உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த செலவுகள் காரணமாக குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில், குடும்பத்துக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் நீங்கள் என்ன நினைப்பீங்க, எனக்கு மட்டும் செலவு பண்ணிக்கிறேன்னு பண்ணுவீங்க. ஆனால் வேறு வழி இல்லாமல் 10 பேர் இதற்கு உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக கூட இருக்கிறவங்க, உங்கள் மனைவியோ இல்லை உங்களுடைய உறவுகளோ அவங்களுக்கும் செலவு பண்ணுற மாதிரி வச்சுருவாங்க. அதனால் வேண்டா வெறுப்பாக செலவு பண்ணுவீங்க. இது என்றைக்குன்னு பார்த்தா 15லேருந்து 17. 17ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது குரு சந்திரன் கஜகேசரி யோகம் சுக்கிரனோடு சேர்ந்து திருமண வாழ்வில் இருந்த தடைகள் விலகும். கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். நீண்ட நாட்களாக கடந்த 2 வருஷமாக 3 வருஷமாக 5 வருஷமாக பிரிஞ்சிருக்கக்கூடிய தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை ஏற்பட்டு நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், அவங்க உங்கள் மனைவியோ கணவரோ வெளிநாட்டிலே வெளியூர்லேயே இருக்காங்க, ஓடி வருவாங்க, பறந்து கட்டின்னு வருவாங்க. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், இவர் விட்டுட்டு போனது தப்புன்னு உங்ககிட்ட ஆனால் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. உங்கள் மனைவியை பொறுத்த வரைக்கும் ஈகோ ஜாஸ்தி. அதனால் நீங்கள் மன்னிப்பு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பைத்தியக்காரன். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 17 முதல் 19 உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு புதிய பார்ட்னர்ஸ் அமைவாங்க. அதே சமயம் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய பிஸ்னஸ் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே, உங்களுடைய கலீக்ஸ் எல்லாருமே உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டு நிற்பாங்க. உங்களுடைய அறிவுத்திறமை அங்கே மிளறக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும்.
இதில் 6ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால இந்த வாரத்தில் சந்திரன் 2ஆம் இடத்துக்கு போகக்கூடிய 19 முதல் 21 உங்களுக்கு வருமானம் இருக்கும். ஆனால் அது கடன் சார்ந்த வருமானமாக இருக்கும். சம்பாதிச்சு வரணும். நீங்கள் கடன் வாங்கி சம்பாதிச்சிங்கன்னா அது வருமானம் வந்ததுன்னா அது லாபம் இல்லை. அது அனாவசியமாக அடுத்தவங்களுடைய பணத்தை நீங்கள் ரொட்டேஷன் விடுற மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் வாழ்க்கை துணைக்காக ஏற்படுத்தின மருத்துவ செலவுகள்லாம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகளில் வெற்றி அடைவார்கள். ஆனால் டயலமாவில் இருப்பாங்க. நான் படிப்புக்கு போகிறதா இல்லை கலைத்துறைக்கு போகிறதா, நான் படிப்புக்கு போகிறதா இல்லை காதலுக்கு போகிறதா அப்படின்ட்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த குழந்தைகளின் பெற்றோர்கள். அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்ஸ் உங்களை அதாவது இந்த அந்த காலத்துலலாம் பண்ணியிருப்பாங்க. சாயந்தர வேளையில் ஒரு நியூஸ் பேப்பரில் எண்ணெயை தடவி எண்ணெயில் முக்கி அதை தொங்க விடுன்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா இந்த ஈசல்லாம் அதில் ஒட்டிக்கும் அப்படின்னு. இப்போ இருக்கிற மாதிரி இந்த இன்செக்ட் கில்லர்லாம் கிடையாது. அந்த காலத்தில் எல்லா கடையிலலாம் அப்படி தான் இருக்கும். அது மாதிரி இந்த வாரம் உங்களை எல்லோரும் உங்கள்கிட்ட அப்படியே ஒட்டிப்பாங்க. ஸோ அதாவது யூ வில் பி அட்ராக்டிங் தி ஆப்போசிட் ஜெண்டர். ஸோ இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுதோ இல்லையோ சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லோரும் பார்க்குறவங்களுக்கு உங்களை பார்த்தா என்னமோ ப்ளே பாய் மாதிரி தோணும். ஆனால் நீங்கள் ப்ளே பாய் கிடையாது. இவரை இன்ட்ரோவர்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு. எப்படின்னா எனக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தை நான் என்னோட வச்சுக்கணும், நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு நினைக்கிற ஆள். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏதாவது எந்த கோயில்லையும் சிம்ம வாகனத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் இருந்தாள்னா, அதாவது சிம்ம வாகன அம்பாள் இருந்தாள்னா அங்கே போயிட்டு அந்த இடத்துல ஒன்றா நல்லெண்ணெய் காப்பு சாட்டுருங்க. இல்லாட்டி இந்த வேலில் சூளத்தில் எலுமிச்சம்பழத்தை சொருகிட்டு வாங்க. இதை பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு தடைகள் விலகும், எதிரிகள் அடங்கி போவார்கள். சிம்மராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தசமஸ்தானத்திலிருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார். தசமஸ்தானத்தில் சூரியன் இருந்தார். தலைமை பண்பு ஏற்படுறதுக்கும் பதவி கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் உங்கள் பார்ட்னர்ஸே உங்களுக்கு பதவியை கொடுக்குற மாதிரி இருந்தது. இப்போ சூரியன் 15ஆம் தேதி அன்றைக்கி 11ஆம் இடத்துக்கு வராரு. அதே சமயம் செவ்வாய் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வரார். பாக்கியஸ்தானாதிபதி தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து தசமஸ்தானத்துக்கு வரார். சொந்த தொழில் பண்ணுறவங்க, சொந்தமாக அப்பா கூட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அப்பாவுடைய பொறுப்பை எடுத்து நடத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அப்பாவோட பொறுப்பை உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அப்பாவே ரிட்டையர் ஆகிடுவார். அப்பா நான் இனிமேல் வரலப்பா, ஆஃபீஸை நீ பார்த்துக்கோ, உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பை உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. இல்லாட்டி உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில், தொழில் ரீதியான இன்வால்மெண்ட்டில் உங்கள் அப்பாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் மேல் அதிகாரிகள் விஷயத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும். எதிரிகள் தங்களுக்கு சாதகமாக உங்களுடைய மேல் அதிகாரிகளை தங்களுக்கு சாதகமாக ட்விஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த ட்விஸ்ட் அவங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படுத்தி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபஸ்தானத்தில் புதன் சூரியன் சேர்க்கை, புதாதித்ய யோகம், நல்ல அறிவுபூர்வமான பேச்சுக்கள் மூலமாக வெற்றி வாகை சூடுவதற்கும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் மூத்த சகோதரர்கள் வழியில் லாபம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகளின் அறிவார்த்தமான செயல்பாடுகள் அவர்களுக்கு பதவி உயர்வையும் லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது இந்த ராசியில் இல்லை, இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுடைய குழந்தைங்க இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தால் அவர்களின் திருமண செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீர்கள். அதாவது குழந்தைகளுக்காக திருமணம் பண்ணுவீங்க, அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைப்பீங்க, உங்களுக்கு திருமணம் இல்லை. இந்த சிம்மராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் ஆதாயத்தை கொடுக்கும். அதனால் உங்களுக்கு குடும்ப கௌரவத்தை உயர்த்துவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். ராசிக்குள்ள சந்திரன் வரக்கூடிய 19 முதல் 21 அந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் மனசில் இருந்த பாரம் குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மனசில் இருந்த கவலை விலகும், மனசில் இருந்த சஞ்சலம் விலகும். குடும்பத்தில் இருந்து வந்த செலவுகள், சுப செலவுகள் உங்களுக்கு லாபமானதாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4, 6, 8 ஆகிய இடங்களை பார்க்குறாரு. இந்த 8ஆம் இடத்துல இருந்த சனியினால் ஏற்பட்ட எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்கும். எதிரிகளுக்கே உங்கள் பேரில் ஒரு சிம்பத்தி இனிமேல் உங்கள் பக்கம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு விலகி செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகிறதுனால
மன நிம்மதி, குடும்ப நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்கான சிம்மராசி நண்பர்களுக்கான வாரத்துக்கான பரிகாரம், இந்த வாரத்துக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பெருமாள் வழிபாடு, சூரிய நாராயணர் வழிபாடு. தினமும் காலையில் சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுங்களேன். சூரிய நமஸ்காரம் காத்தால 5:30 மணிக்கு ரெடி ஆகிடுங்க. பிஃபோர் சன்ரைஸ் ஒரு 14 தடவை சூரிய நமஸ்காரம். இல்லை எனக்கு சூரிய நமஸ்காரம் தெரியாது சார், வெறுமை விழுந்து ஏந்திரிங்க, நமஸ்காரம் பண்ணுங்கள். ஈஸ்டர் கிழக்க பார்த்து. இதுதான் உங்களுக்கான பரிகாரம். சூரியனுக்கு நமஸ்காரம் செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயமும் செல்வாக்கும் லாபமும் ஏற்படுகின்ற அமைப்பு வருகின்ற வாரமாக இருந்துடும். கன்னிராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திலிருந்து விரயஸ்தானமான 12ஆம் இடம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறார் சந்திரன். வளர்பிறை சந்திரன். சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். 9ஆம் இடத்தில் இருந்த சூரியன் உங்களுக்கு தந்தையுடன் மனஸ்தாபத்தையும் தந்தை வழி உறவுகளுடன் மனஸ்தாபத்தையும் ஏற்படுத்திட்டு இருந்தது. இன்ஃபேக்ட் உங்கள் அப்பாவுடைய உறவுகளுக்கும் உங்கள் அப்பா அம்மைக்கும் பகைமை உணர்வு ஏற்படும். நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அதனால் பாதிப்பு இல்லை. நீங்கள் போய் தடுக்கணும்னு போனீங்கனாலும் உங்களால் முடியாது. அதே சமயம் இந்த வாரத்தில் சந்திரன் தசமஸ்தானத்துக்கு வரும்பொழுது சூரியனும் தசமஸ்தானத்துக்கு வரார். அதனால் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான அமைப்பு வருகின்ற வாரமாக இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். தாயாரின் சொல் பேச்சு கேட்டு நடப்பது நல்லது. இன்ஃபேக்ட் ஒன்று சொல்லப்போனால் நீங்கள் தாயாருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய அளவில் இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய அறிவுத்திறமை வளரக்கூடிய வகையில் இருக்குது, மிளிரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்து வந்த மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் யாரையும் நம்பக்கூடாது, நீங்கள் மட்டும்தான். பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் இஸ் நாட் அட்வைசபிள். உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் கூடாது. கொள்ளைக்கு போனாலும் கூட்டு ஆகாதுன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டு பெரியவங்கள்லாம். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொள்ளையடிக்க போனாலும் போகக்கூடாது, கொள்ளையடிக்க போனாலும் கூட்டு தொழில் பண்ணாதீங்க. நீங்கள் கூட்டு தொழில் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வருகின்ற 19 முதல் 21 அந்த நாட்கள் உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதே சமயம் எங்கேயாவது அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னா உங்களின் பொருட்களின் மீது நீங்கள் லேடிஸாக இருந்தால் ஹேண்ட்பேக் போகிறீங்க, ஸ்லிங் பேக் போட்டு போகிறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கிராஸாக போட்டுப்பாங்க. இந்த ஸ்டைலாக இந்த பக்கம் ஒத்த பக்கம் தொங்க போட்டு போனீங்கன்னா உருவிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது நகைகள் போட்டு போகிறீங்கன்னா அது மேலேயும் கவனமாக இருந்துக்கிறது. குறிப்பாக உங்கள் மொபைல் ஃபோன் மேலே கவனமாக வச்சுக்கோங்க. இதனால் உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானாதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறனால உங்கள் குடும்பத்தாரால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கான அமைப்பு வருது. படிக்கின்ற குழந்தைகள் குடும்ப கௌரவத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய வகையில் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வழக்கில் வெற்றி கிடைக்கும். அதே சமயம் பங்காளிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி பங்காளிகளுடன் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளின் உதவியை உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம், அதாவது கன்னிராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம், நீங்கள் பண்ண வேண்டியது காலையில் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், சாயந்தர வேளையில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். இதுக்கு நடுவில் முடிஞ்சதுன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தினமும் போயிட்டு துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பத்தில் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஒரு நாள் 1.5 நாள் யார்கிட்ட பேசும்போதும் கேர்ஃபுல்லாக பேசுங்க. வேண்டாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா வருமானத்தில் இருந்த தடைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நேரமாக இருக்குது. அதனால் நீங்கள் வேலை விஷயமாக தொழில் விஷயமாக புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது எந்த இடத்துலையும் கால்குலேட்டடாக பேசுகிறதுக்கு கற்றுக்கோங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு இத்தனை நாளாக ஏற்படுத்தின பிரச்சனையை அக்ரவேட் பண்ணுமே தவிர குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வேலை சம்பந்தமாக பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள் இவர்களுக்கெல்லாம் தன வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. உங்களுடைய அஃபீஷியல் சைடில் நீங்கள் வெற்றி அடையிறதுக்கான நேரம் இது. இன்ஃபேக்ட் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு லோன் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லோன் கிடைக்காம இருந்தால் கூட இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் ஆஃபீஸில் உங்கள் மேல் அதிகாரிகளே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது.
குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான நேரம். இத்தனை நாளாக உங்கள் பேச்சுக்கு உங்கள் பையனோ பொண்ணோ கேட்கவே இல்லை, திருமண விஷயமாக பற்றி பேசினா அவங்க கேட்கவே இல்லை அப்படின்னா, இப்போ எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் உங்கள் பையனோ பொண்ணும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் அக்செப்டன்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் நல்ல விஷயம் என்னென்னா, குழந்தைகளுடைய படிப்பிலும் அவர்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் நீங்கள் வியாபாரத்தில் முதலீடு செய்து புதிய தொழில் வியாபாரம் துவக்குவதற்கான வாய்ப்பும் இருக்குது. உங்கள் கூட பிறந்தவங்க உங்களை கூப்பிட்டு வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா, ஒரு தொழில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா தாராளமாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் யூ பிகம் அ பார்ட்னர், யூ பிகம் அன் ப்ரொப்ரைட்டர். அதாவது நீங்கள் இத்தனை நாளாக வேலையாளாக இருந்தீங்க, இப்போது ஓனராக மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு எலவேஷன், பதவி உயர்வு கிடைப்பதற்கான யோகம் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு சந்திரன் வருகின்ற 19 முதல் 21 அந்த நாட்களில் உங்களுக்கு தனலாபம் மட்டும் இல்லை, செல்வாக்கு அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகளோட மனசு விட்டு பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் உடன்பிறப்புகள் மூலமாக ஆதாயம் ஏற்படும். நீங்கள் அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா அரசியலில் எதிரிகளால் ஏற்பட்ட அவமானத்திலிருந்து விடுதலை கிடைத்து எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் முழுவதுமே இருக்குது. தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம் வர அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு சுக்கிரனோடு சேருகின்ற சந்திரன் உங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய வகையில் வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுத்துவார். நீங்கள் திடீர்னு ஒரு சான்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு லோன் கிடைக்கும், போயிட்டு ஒரு கார் வாங்கிட்டு வருவீங்க. உங்கள் கூட பிறந்தவங்களுக்குலாம் ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முடிவுகள் காரணமாக நகைகள் வாங்கும் யோகம் ஏற்படும். அதாவது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப சுபிக்ஷம் அதிகரிக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம்னா எங்களுக்கு இன்னும் அது என்ஹான்ஸ் கிடைக்கும், அதாவது அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். மகாலட்சுமியை தினமும் காலையில் நீங்கள் தினமும் சுக்கிர ஹோரை பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா குரு ஹோரையில் பெருமாள் கோயிலில் போயிட்டு இல்லை வீட்டிலையே நீங்கள் குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தினமும் மகாலட்சுமிக்கு வெள்ளை பால், வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பால், வெள்ளையாக தான் சார் இருக்கும் அப்படிம்பீங்க, பொதுவாக சொல்கிறேன், பாலில் கொஞ்சோண்டு தேன் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பால் காய்ச்சாத பாலாக இருக்கணும், அதை வச்சு நிவேதனம் பண்ணி அதை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும். மகாலட்சுமி கடாட்சம் ஓங்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரம் திங்கள் செவ்வாய் புதன் 15, 16, 17 காலை 8 மணி 13 நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது திங்கக்கிழமையிலேருந்து. அதனால் கொஞ்சம் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் அறிவுபூர்வமாக செயல்படுறது நல்லது. உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தையை விட்டிங்கன்னா பிரச்சனை. அறிவுபூர்வமாக சிந்தனைப்பட்டு செயல்பட்டிங்கன்னா நல்லது. 7ஆம் இடத்துல 15ஆம் தேதி வரைக்கும் 14th and 15th 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக புதிய மாற்றங்கள் ஏற்படும். புதிய நட்புகள் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடத்துக்கு சந்திரன் போகக்கூடிய 15 முதல் 17ஆம் தேதி காலை வரை உங்களுக்கு அறிவுபூர்வமாக செயல்படணும். உணர்ச்சி வசப்பட்டு இந்த இம்பல்ஸில் செயல்படுறதுன்னு சொல்லுவாங்க, அதாவது உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுறது, அதை தவிர்த்துட்டிங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறத குறைச்சிட்டிங்கன்னா போதும். மற்றபடி எந்த விதமான கெடுதலும் கிடையாது. தந்தை வழியில் அல்லது தந்தை வழி உறவுகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுக்கே உங்ககிட்ட ஒரு தெளிவு கிடைக்கும். லாஸ்ட்டு ஒரு 5-10 இயர்ஸாக ஒரு 8 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் டிப்ரெஸ்ஸாக இருந்திருப்பீங்க. இப்போ அந்த டிப்ரெஷன்லாம் உங்களை விட்டு போகிறதுக்கான நேரம் விட்டது. ராசிக்கு குரு பார்வை வர்றதுனால எதையும் வெற்றியுடன் முடிக்க வேண்டுங்கிற வைராக்கியம் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களிலும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களிலும் நற்செய்திகள் வரும். இதில் ஒரு நல்ல விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் 2 ராசிக்கு மட்டும்தான் இந்த ஒரு பலன் உண்டு. என்ன அப்படின்னா, ஒன்று நீங்கள் விருச்சிக ராசி, 2வது பார்த்தீங்கன்னா கும்பராசி. இந்த 2 ராசிக்கு மட்டும்தான் 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால குடும்ப அமைப்பு ஏற்படுகின்ற வாய்ப்பும் தன வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதனால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக திருமண விஷயத்தில் தடைகளை சந்தித்து கொண்டிருந்த இளம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சனிக்கு குரு பார்வை கிடைக்கிறது. அந்த சனி 7ஆம் இடத்தை பார்த்ததுனால திருமண விஷயம் காதல் விஷயத்தில் தடை இருந்தது. இனிமேல் அந்த தடைகள் விலகும். கிட்டத்தட்ட அக்டோபருக்குள்ளார உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கோ காதலில் நீங்கள் ஒரு அடுத்த படி ஏறுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது.
இந்த காதலில் அடுத்தபடி நேராக திருமணத்தில் போய் முடிக்கிற மாதிரி பாருங்கள். மறுபடியும் காதல் நான் மறுபடியும் ஊர் ஊராக வண்டியில் கூட்டிகிட்டு சுற்றுவேன் அப்படின்னா அக்டோபருக்கு அப்புறம் ஒரு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கான யோகத்தை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். இதில் தசமஸ்தானத்துக்கு சந்திரன் வருகின்ற 19 முதல் 21 அந்த நாட்கள் தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை கொடுத்தாலும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சுக அதிகரிப்பு ஏற்படும். சொத்து சேர்க்கை அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு நகை வாங்கும் யோகம் ஏற்படும். எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுடைய பரிகாரம்னு பார்த்திங்கன்னா இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பைரவர் வழிபாடு பண்ணுவது நல்லது. ஏன் பைரவர் வழிபாடுனா 7ஆம் இடத்துக்கு செவ்வாய் வராரு 20ஆம் தேதி அன்றைக்கி. இந்த செவ்வாய் வரதுனால உங்களுக்கு சற்று அடுத்தவங்கக்கிட்ட கோபத்தை வெளிப்படுத்துவீங்க. அடுத்தவங்களும் உங்கள்கிட்ட கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட தேவையில்லாமல் சண்டை போடுவாங்க. அதுவும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு. இந்த வியாபாரத்திலேயோ இல்லை தொழிலையோ பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கும் உடன்பிறப்புகள் விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் பைரவரை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தேவையற்ற அபவாத பெயரிலிருந்தும் அவமான பெயரிலிருந்தும் விடுதலை கிடைக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி அதாவது புதன்கிழமை காலை 8 மணி 13 நிமிடம் முதல் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி 7 நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை வரைக்கும். அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு பின்னாடியும் சரி உங்களுக்கு அமோக நற்பலன்கள் இருக்குது. அஷ்டமஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை. உங்களுக்கு எதிரி உங்கள் வாய் தான். நீங்களாக போய் எதையாவது வார்த்தையை விட்டுட்டு லூஸ் ஸ்டாக் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஐயோ சொல்லிட்டேனேன்னு புலம்பி பிரயோஜனம் இல்லை. குடும்பத்தில் உங்களுக்கு எதிரி வேறு யாரும் கிடையாது, நீங்களே தான். கணவன் மனைவி உறவில் யார் எதிரின்னு பார்த்தா நீங்கள் தான். அவங்க ஹஸ்பண்டோ மனைவியோ கரெக்டாக இருக்காங்க. ஆனால் நீங்களாக சில விஷயங்களை பேசி சங்கடப்படுறீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் அவசரப்பட்டு வாயை திறக்காமல் இருந்தால் சரி. இதில் 19ஆம் தேதியிலேருந்து 21 பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் வரும்பொழுது வளர்வரை சந்திரன் அப்படிங்கிறனால உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த லாபங்கள் பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் குழந்தைங்க ஏதாவது காதல் விஷயத்தில் சங்கடத்தை சந்தித்து கொண்டிருந்தாங்கன்னா அவர்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதில் செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவங்களுடைய செயல்பாடுகள் ஒரு பதட்டத்தை கொடுக்கும் 20ஆம் தேதி வரைக்கும். 20ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் உடம்புலையும் சரி மனசுலையும் இருந்த ரணம் விலகும் சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் சுய தொழில் செய்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அயல் தேசம் பறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணுமா தாராளமாக சம்பாதிக்கலாம். வெளிநாட்டுக்கு போய் நான் ஊர் சுற்றி பார்க்கணுமா தாராளமாக சுற்றி பார்க்கலாம். வெளிநாட்டுக்கு போயிட்டு உங்கள் வீட்டில் யாருக்காவது திருமண விஷயமாக போகிறீங்களா தாராளமாக போயிட்டு வரலாம். ஸோ மொத்தத்தில் வெளிநாடுங்கிறது உங்களுக்கு சாதாரணமாக போயிட்டு வரதுக்கான அமைப்பை தருகின்றது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்ப சூழ்நிலை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். குடும்பத்தில் உறவுகளின் வருகை மட்டுமல்லாமல் உங்களுக்கு தன யோகத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் இந்த தனுசு ராசியில் பிறந்த மாணவ மாணவிகள் படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களால் வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்பட்டு அதுக்கு மேல் படிப்பு படிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் நீங்கள் இளம் வயது ஆண் பெண்கள் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் உங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் அறிவுபூர்வமாக பேசினீங்கன்னா பிரச்சனை வரும். அதனால் ரியலிஸ்டிக்காக பேசணும். அதே சமயம் கொஞ்சம் அந்த காதல் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து பேசணும். நீங்கள் காதல் விஷயத்தில் நீங்கள் அறிவுபூர்வமாக லாஜிக் பார்த்து பேசுகிறீங்கன்னா ஃபெயிலியர் தான் நடக்கும். தொழில் ரீதியாக சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் சற்று சங்கடத்தை கொடுத்தாலும் செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்க குறிப்பாக பெண்கள் தங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை பண்ணுங்கள். ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்திற்கான பரிகாரமாக நீங்கள் சிவ வழிபாடு செய்யுங்க. குறிப்பாக சிவ தியானம் டெய்லி செஞ்சுட்டு வாங்க. காலையில் ஒரு 15 நிமிஷமாவது சிவனை நோக்கி ஓம் நம சிவாய சொல்லி தியானம் பண்ணிட்டு வாங்க. யாருடையும் பேசாமல் இருக்கிறது நல்லது. மன ஒருமைப்பாடு அவசியம்.
மகர ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வார கடைசியில் 19, 20, 21 சந்திராஷ்டமம். அதனால் வார கடைசியில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா, அடுத்தவங்களுடைய அட்வைஸை கேட்டு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அனாவசியமான மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது வார கடைசியில். ஆனால் இந்த வார ஆரம்பத்திலேருந்து உங்களுடைய 5, 6, 7 ஆகிய இடங்களில் சந்திரன் ட்ராவல் பண்ணுறாரு. இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் குதூகலமும் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகளில் பங்கெடுப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. பணக்கஷ்டம் நீங்கும். குடும்பத்தில் குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் பயந்துட்டு இருந்தீங்க, அந்த எதிர்கால செய்திகள் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்களாக இருந்தால் அந்த குழந்தைகளால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. குடும்பத்தில் இருந்து வந்த அவப்பெயர் விலகும். குடும்பத்தில் உங்கள் குழந்தைகளால் ஏற்பட்ட அவப்பெயர் விலகிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, வழக்கு சம்பந்தமாக, அதாவது இந்த கோர்ட்டு கேஸு, டைவர்ஸு, பணம் சம்பந்தப்பட்ட வழக்கு, இதிலெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. இதில் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்க போகிறார், செவ்வாய் லாபஸ்தானத்தை பார்க்க போகிறார். அதனால் உங்களுக்கு இழந்த மரியாதை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகளை தந்து குடும்ப கௌரவத்தை உயர்த்துவார்கள். வியாபார ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த வழக்குகளில் வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இளைய சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி ஒன்றிணைவதற்கான சூழ்நிலை ஏற்படும். மொத்தத்தில் ஒரு நல்ல பாசிட்டிவான சேஞ்ச் இந்த மகர ராசிக்கு இருக்குது. அஷ்டமஸ்தானாதிபதியான சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்துல 6ஆம் இடத்துக்கு போயிட்டு புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. 6ஆம் இடத்துல பொதுவாக எந்த கிரகம் மறைந்தாலும் நன்மைகளை ஏற்படுத்தும். அதனால் சூரியனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலுமே உடல் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கிறது நல்லது. அதே சமயம் குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். அதாவது ரிசல்ட் இப்போ தான் கிளியராக தெரியும். ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா இந்த ப்ரெக்னன்சி டைமில் தான் சில சங்கடங்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பயமுறுத்தலை எச்சரிக்கைப்படுத்துகிறேன். நீங்கள் வியாபாரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி அடையும்னு சொன்னேன். ஆனால் வியாபார சம்பந்தமாக உங்களுக்கு பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் அவங்க சொல்கிறதையும் கேட்கணும். நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், நட்புகளாகட்டும் உறவுகளாகட்டும் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், நான் நினச்சது தான் கரெக்டுன்னு நினச்சி இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய செலவு இருக்குது. அது வழக்கு சார்ந்த செலவாக இருக்கலாம், இல்லை குழந்தைகள் சார்ந்த மேல் படிப்பு செலவாக இருக்கலாம், இல்லை குழந்தைகளுடைய மற்ற வெளியூர் பிரயாணமாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட இந்த டைவர்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகளில் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கான முயற்சிகள் வெற்றியை தரும். மூத்த சகோதரர்களின் குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். இதனால் உங்களுக்கு அந்யோன்யம் பாராட்டுவார்கள். இந்த வாரத்திற்கான பரிகாரம், அதாவது மகர ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கார், சுக்கிரனும் அங்கே இருக்கார். அதனால் நீங்கள் சம்மோகன கோபாலன் மந்திரத்தை தினமும் சொல்லி வாருங்கள். என்ன காரணம் அப்படின்னா, உறவுகளுக்குள்ள ஒற்றுமைத்தன்மை ஏற்பட வேண்டும். உறவுகளுக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படணும் அப்படின்னா ஒன்றா அர்த்தநாரீஸ்வரர் இல்லாட்டி சம்மோகன கோபாலன் மந்திரம் தினமும் சொல்லிட்டு வாங்க. ஒற்றுமைத்தன்மை மட்டுமல்லாமல் உங்கள் மனசில் வன்மத்தை குறைப்பதற்கும் இது உதவிகரமாக இருக்கும். கும்பராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து சந்திரன் பயணிக்கிறாரு. இதனால் உங்களுக்கு சில கடன் உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. இந்த கடனை வச்சு என்ன சார் பண்ணுறது? சொந்த வீடு வாங்கலாம், இல்லை காரு பைக்குன்னு வாங்கலாம், இல்லை ஒரு பெரிய நகை வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி இருக்கிற நிலைமை நகை வாங்குகிற நிலைமையாக இருக்குது. ஆனால் வாங்குவீங்க. இன்னும் போக போக ஜாஸ்தி ஆகும். இந்த வைகாசி மாதம்லாம் முடியும் போது பார்த்திங்கன்னா ரேட்டு எங்கேயோ போகும். அதுக்கப்புறம் ஆடி மாதம் வரும்போது தான் குறையும். அதுவே உங்கள் பழைய ரேட்டுக்கு வராது, அதோட கொஞ்சம் முன்னாடியே நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். இடமாறுதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வேலை விஷயமா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிருப்பீங்க, திருப்பி அந்த ஊர்லேருந்து பழைய ஊருக்கோ இல்லை வேறு இடத்திற்கோ இடமாறுதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
4ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரிகளோட கருத்து மோதலை ஏற்படுத்தும், கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டையும் சங்கடத்தை ஏற்படுத்தும். நீங்கள் பேசுகிற வார்த்தை அப்படி இருக்குது. என்னதான் நல்ல வார்த்தை பேசினாலும் அது தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 6ஆம் இடத்துல குரு சுக்கிரனோடு இணைகிறார். இதனால் எதிர்பார்த்தவர்களுடன் கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் யாருக்கிட்ட வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்டே கை நீட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்களுடைய பெருந்தன்மையை உணரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அவங்க ரொம்ப உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவாங்க. உங்களுடைய சிக்கலான நேரத்துக்கு பண உதவி கொடுத்து செயல்படுவாங்க. இதனால் அவங்க பேரில் உங்களுக்கு இருந்த அவநம்பிக்கையும் அவமரியாதையும் விலகும். யாரை நம்பக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அவன் தான் உங்களுக்கு இப்போது கை கொடுத்து உதவி செய்யக்கூடிய இருக்கான். ஆனாலுமே எந்த ஒரு இடத்துலையும் உங்கள் லிமிட் தாண்டி போகிறதுக்கு தவிர்க்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் தொழிலில் இருந்த தடைகள் விலகும், தொழிலில் இருந்த பணமுடைகள் விலகும், வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இத்தனை நாளாக வருமானமே இல்லாத இடத்துலேருந்து வருமானம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நிலத்தை விற்கலாமா அப்படிங்கிற நிலைமையில் கூட உங்களுக்கு வருமானம் ஏற்படும். அதனால் நிலத்தை விற்கிறதுலேருந்து விலக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெருப்பு சம்பந்தமான தொழில் செய்கிறவங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏதாவது உடம்புல அடிபட்டதுன்னா அதுக்கான மருத்துவ தீர்வுகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் நெருப்புலையோ ஆசிட்லேயோ இல்லை இரும்புலையோ அடிபடாமல் பார்த்துக்கிறது நல்லது. அப்படி பட்டுதுன்னா அதனுடைய தாக்கம் நாள்படுவதற்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்கான பரிகாரம், அதாவது கும்பராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் காளி வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தும். ஏன்னா சனியின் பார்வையில் செவ்வாய், உக்ர தெய்வ வழிபாடு தேவை. அதுக்கு காளி இல்லாட்டி தாரா, இந்த மாதிரி உக்ர தெய்வங்களுடைய சின்ன மஸ்தா, அது மாதிரி தசமகா வித்யாவில் இருக்கக்கூடிய உக்ர தெய்வங்களை வழிபடுங்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பிரத்யங்கரா தேவி வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த 14ஆம் தேதி அன்னைக்கு பிரத்யங்கரா தேவிக்கு நிக்கும்பல யாகம்னு இந்த சிகப்பு மிளகாயை போட்டு யாகம் பண்ணுவாங்க. அதில் பங்கெடுத்துக்கோங்க. அந்த இடத்துல உட்காந்து அந்த ஹோம புகையை வாங்கி கொள்ளுங்கள். மீனராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். மீனராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. எதிரிகளால் ஏற்பட்ட அவமானத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். எதிரிகளே உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் சுக்கிரன் 5ஆம் இடத்துல குருவோடு இணைகிறாரு. ஸோ உங்கள் பேச்சுக்கு எதிரிகள் அடங்கி போவார்கள். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். குறிப்பாக உங்கள் வியாபாரத்தில் எதிரிகள் இருக்க மாட்டாங்க. வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய நற்செய்தி காத்துன்னு இருக்குது. குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களிலும் நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடைய வேலை சார்ந்த விஷயங்களிலும் நற்செய்திகள் வரும். அதோ நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம்லாம் அப்படியே பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 3ஆம் இடத்துக்கு இருக்கிற சூரியன் 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. இதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். உடம்பில் இருந்த சுணக்கம் விலகும். அதே சமயம் செவ்வாய் 20ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு. சனி பார்வையில் வரார். இதுவும் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஜென்ரலாக எல்லோரும் சொல்லுவாங்க சனி பார்வையில் செவ்வாய் வந்தால் பாதிப்புன்னு. உங்களுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு யோகாதிபதியான செவ்வாய் சனி பார்வையில் வந்தாலும் அந்த சனிக்கும் குருவின் பார்வை உங்கள் யோகாதிபதி யோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கும் குரு பார்வை இருக்குது. அதனால் எப்பேற்பட்ட சங்கடமும் உங்களை விட்டு அகன்று செல்லும். உங்களை அண்டவே அண்டாது. குழந்தைகளின் வளர்ச்சியால் மன நிம்மதி ஏற்படும். உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கும் வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திருமண வயதினருக்கு நார்மலாக திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். இப்போ தாராளமாக திருமணம் பண்ணலாம். வாழ்க்கை துணை மூலமாக, வருகின்ற வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு லாபமும் மரியாதையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் படிக்கின்ற குழந்தைகளாக இருந்தால் படிப்பு சார்ந்த பதவி கிடைப்பதற்கான யோகம் ஏற்படும். நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டீங்க, கிடைக்கல, கேம்பஸ் இன்டர்வியூவில் கிடைக்கல, எங்கேயுமே கிடைக்கலன்னா இப்போ கிடைக்கும். உங்களை தேடி வரும். யாராவது ஒருத்தர் நீங்கள் அன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணிங்க, அன்றைக்கி நாங்கள் செலக்ட் பண்ணல, இப்போ செலக்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதாவது உங்களுடைய நம்பகத்தன்மையும் உறுதித்தன்மையும் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீருவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது.
குடும்பத்தில் இருந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். எதிரிகள் அடங்கி போவார்கள். உங்கள் பேச்சில் மட்டும் மரியாதையை வச்சுக்கோங்க. குறிப்பாக தம்பி தங்கைகள் விஷயத்தில் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்காதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. தந்தையுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தைக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்தவங்க தங்களுடைய நன்மைகளுக்கு பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டேன்னா, முருகப்பெருமானை வழிபடுங்கள். குறிப்பாக முருகப்பெருமானை எங்கே போய் வழிபடணும்னா, ஒன்றா திருச்செந்தூருக்கு போனோம், இல்லாட்டி பழனிக்கு போனோம், இல்லாட்டி வீட்டில் கந்தசஷ்டி கவச்சம் சொல்லுங்கள். முடிஞ்சதுன்னா உங்களுக்கு வார்த்தை ஸ்பஷ்டம் வந்ததுன்னா முருகனுக்கு உண்டான அந்த அஷ்டோத்திரத்தை தினமும் சொல்லிட்டு வாங்க. அதுக்கு அர்ச்சனை பண்ணணும். அஷ்டோத்திரம் சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு தடைகள் விலகும். உங்களுக்கு வரக்கூடிய அவப்பெயரிலிருந்தும் மரியாதை குறைவிலிருந்தும் உங்களை காத்து கொள்வதற்கான அமைப்பை அந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பான் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.